வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடு சேருகிற எந்த கூட்டணி கட்சியும் தப்பி பிழைத்து வளருவது இல்லை. இந்தியா முழுவதுமே அதற்கு சான்றுகள் ஏராளமா இருக்கு. தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு சான்று இன்னைக்கு இருக்கிற அதிமுக கட்சி. பாஜகவோட சேர்ந்த அதிமுக கட்சி பல துண்டுகளா உடைக்கப்பட்டதோடு இல்லாம இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை இழந்ததோட இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் கட்சியின் வலிமையை இழந்து வருது. அதுதான் நம்ம பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு இன்னைக்கு அதிமுக. ஏன் இன்னைக்கு அதை பேசுறேன்னா, எடப்பாடியார் மீது தாக்குதல் நடந்திருக்கு திண்டுக்கல்ல. பெரிய ஆச்சரியமா அதிர்ச்சியா இருந்தது. எடப்பாடியார் மீது திண்டுக்கல்ல தாக்குதல் நடந்திருக்கு. இன்னொன்னு போகிற இடங்களில் எல்லாம் காலிச்சேரா இருந்திருக்கு. அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா ஆத்தூர் ராணிப்பேட்டையில கொண்டாடுறாங்க. பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கேயும் காலிச்சேரா இருக்குன்னு சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதிமுகவின் நிலையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இங்க மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்தை நாங்க தான் பிடிப்போம் அப்படின்னு வந்து நிக்கிறதுக்கு RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தெளிவான திட்டமிடலோடு களமிறங்கிருக்கு. இதை நம்ம இன்னைக்கு சொல்லலங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே கதறிட்டு இருக்கோம். பாஜகவோட சேராதீங்க, கூட்டணி வைக்காதீங்க, இங்க நாம அடிச்சு மல்லு கட்டிக்குவோம், நாம சண்டை போட்டுக்குவோம், அவன் வீட்டவே வந்து உருவிட்டு தெருவில் நிக்க வச்சிருவான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு காரணமும் இருந்தது, ஆதாரத்தோடு நம்ம சொன்னோம். இதே கோயம்புத்தூர்ல பல்வேறு கிளை கழக தலைவர்கள் கிளை இருக்குள்ளே அதிமுக கிளை, அந்த கிளையில் இருக்கிற தலைவர்களை, மக்களை ஒருங்கிணைக்கிற தலைவர்களை எல்லாம் காசை கொடுத்து பேரம் பேசி வாங்கி இந்த கும்பல் தங்க பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. பல பேரும் அதிமுகவுல இருந்து பிஜேபி போய் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து இன்னொரு உள்ளடி வேலையை செஞ்சாங்க. என்ன வேலை? பிஜேபி தான் இப்போ அதிமுக கட்சியே. இந்த ரெட்டலை தான் தாமரையா மாறி இருக்கு. ரெட்டலை இப்ப இல்ல, ரெட்டலை தாமரையா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு போலியான பிரச்சாரத்தையும் அவங்க செஞ்சாங்க. அன்னைக்கே நாம இதை எதிர்த்தோம். இது ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த போகுது. பாஜகவை பொறுத்த வரையும் கூட்டணி கட்சிகளை மென்று முழுங்கி காலி செய்வது அவனுடைய நோக்கமா இருக்கும். உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, பீகார்ல நிதிஷ்குமாருடைய கட்சி ஒரு காலத்துல நூத்துக்கணக்கான சீட்டை ஜெயிச்சு வலுவாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. என்றைக்கு பிஜேபியோட கூட்டணியை தொடர்ந்தார்களோ, இன்னைக்கு பிஜேபி கட்சி 70 தொகுதி ஜெயிச்சிருக்கு. இந்த நிதிஷ்குமாருடைய கட்சி 41 தொகுதி. எங்க வந்து விழுந்துருச்சு பாரு. இதத்தான் நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருக்கோம். அவன் புடுங்கி தின்றுவான், உங்களை முடிச்சிருவான் அப்படின்னு. உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம்னா, பிஜேபி காஷ்மீர்ல எப்படி நுழைஞ்சாங்க? ஜம்மு காஷ்மீர்ல அங்க இருக்கிற மாநாட்டு கட்சியோட தொடர்பு வச்சுக்கிட்டு, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு போய் உள்ள போனவங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்களே. 370 காலி, 35 காலி. அந்த மக்களை திறந்த வழி சிறைச்சாலையில வச்சாங்க. கூட்டணி போட்டு உள்ள போய் கழுத்தறுத்தாங்க. அதேதான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோடு அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த முதலமைச்சர் தூக்கி உள்ள ஓட்டவங்க தான் இந்த கும்பல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ஆல்ரெடி காலின்னு வச்சுக்கோங்களே. ஒடிசா முதலமைச்சர் வாஷ் அவுட் ஆனார் தெரியுமா அந்த முறை சட்டமன்ற தேர்தல்ல. அங்க ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அங்க இருந்து சட்டமன்ற தேர்தல் நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி அவங்களுக்கு நடந்தது. அப்போ அங்க இருக்கிற கோயிலினுடைய கருவறை செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற பெட்டகத்தினுடைய சாவிய பாண்டியன் என்கிற IAS அவங்க தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதுக்கு பிறகு திறக்கிற சாவி எப்படி வந்துச்சுன்னா கேட்க மாட்டாங்கல்ல மக்கள் ஓட்டு போட்ட பிறகு. அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக அவங்களோட கூட்டணியில இருந்தவங்க, கூட்டணியில இருந்த கட்சி இப்ப அந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா பொய் பிரச்சாரத்தின் மூலமா. அதுதான் இப்போ அதிமுகவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப கவலை என்னன்னா, திண்டுக்கல்ல அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அவங்களுடைய கட்சியில சகல தலைவர்களையும் அழைச்சு ஆலோசனை கூட்டம் போடப்படுது. அங்க எம்ஜிஆர் சிலையும் ஜெயலலிதா அவர்களுடைய சிலையும் இருக்கு. அந்த சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறாரு EPS எடப்பாடியாரு. அந்த மரியாதை செலுத்த குனியும் போது செல்போன் வந்து அவர் மூஞ்சில விழுகுது, காதோட சேர்ந்து வந்து அடிக்குது. யார் எரிஞ்சாங்கன்னு தெரியல. கூட்டமே பல சலசலக்குது. என்னடா இதுன்னு பதறாங்க. பாருங்களேன்.
ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சிங்க. இப்போ தமிழ்நாட்டின் எதிர்கட்சி, 2வது ஆளுங்கட்சியாக அதிக நாள் பதவியில இருந்த ஒரு கட்சி அதிமுக. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற திறமையான தலைவர்களால் இந்த கட்சி கட்டமைப்போடு காப்பாற்றப்பட்ட கட்சி. இப்ப இந்த பிஜேபியோட அவங்க தேர்தல் தொடர்பு வச்ச பிறகு எப்படி ஆகி போச்சு? பல துண்டா உடஞ்சு போச்சு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் குரூப் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அப்புறம் டிடிவி தினகரன், இந்த அம்மா எல்லாரும், சின்னம்மா எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் அவங்க ஒரு பக்கம் நின்னாங்க. இப்படி துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா உடைச்சு விட்டதுல பிஜேபியினுடைய வேலை உண்டு, அதை மறுக்கவே முடியாது. ஓபிஎஸ் என்கிற கை காடை வச்சுதான் எல்லா வேலையும் பார்த்தாங்க இந்த காவிகள். இன்னைக்கும் கூட சனாதனத்துக்கு எதிராக பேச மாட்டாரு. தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடம்ன்ற சொல்ல எப்படியா நிக்க போச்சுன்னு கேள்வி கேட்க மாட்டார் ஓபிஎஸ். அது தெரியாம நடந்துருச்சுன்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. அவர் நேரடியாவே போய் பிஜேபியில சேர்ந்துடலாம். ஆர்எஸ்எஸ் சங்கியை விட மோசமான சங்கியா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இவர் மேல, இபிஎஸ் மேல செல்போன் வீசப்பட்டிருக்கு. இது மோசமான ஒரு சூழ்நிலையை காட்டுதுங்க. அதிமுக தன்னுடைய பலத்தை இழக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கிள்ளுக்கிறையாக இங்க பார்க்கப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. கூட இருந்து 4 சீட்டை வாங்கி கொடுத்து சட்டமன்றத்தில் உட்கார வச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்களால எது நடக்காதுன்னு பிறகு அண்ணாமலையை வச்சு அவ்வளவா அநாகரிகமா பேச வச்சது இந்த காவி கும்பல். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சென்னையில போன சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அப்போ ஒரு ஆட்சி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வயதான பாட்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு. தென் சென்னையில நடந்தது சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல தாமரைக்கு போட போறேன். நாங்க ஏன் தாமரைக்கு போட போறீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஏப்பா ரெட்டலை தான் தாமரையாச்சுல்ல, அப்புறம் அதுதானே நாங்க போடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ பொய் பிரச்சாரங்கள் மூலமாக ரெட்டலைய காலி பண்ணி அவங்களோட இருக்கிற கூட்டணி உறவை வைத்து தொண்டர்கள் ஓட்டு அத்தனை தாம் பக்கம் இழுத்து இந்த கட்சியவே நசகுலைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சங்கரன் கோவில பொதுக்கூட்டம் நடக்குது, அங்கேயும் காலிச்சாரு. உசிலம்பட்டியில பொதுக்கூட்டம் நடக்குது, அங்கேயும் காலிச்சாரு. நேத்து நேரம் 53வது வருஷம் தொடக்க விழா, அங்கேயும் காலிச்சாரு. எடப்பாடிக்கு வந்து சோதனை மக்களின் நல்வாழ்வுக்காக, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே 2000 வரலாற்று சாதனை. எப்படி காலிச்சார் ஆகும்? ஒரு மாநிலத்தை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, வலுவான கட்சி, உழைக்கிற மக்களை கொண்ட கட்சி எப்படி காலிச்சேர் கட்சியா மாறுச்சு? இங்க பிஜேபி காலிச்சேரா இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது. மதவாதத்தை வைத்து இங்க ஓட்டு பொறுக்க முடியாது, அது நமக்கு தெரியும். அதனால அவன் காலிச்சேரா இருந்தா மோடி வந்தாலோ அமித்ஷா வந்தாலோ மற்றவர்கள் வந்தாலோ காலிச்சேரை பார்த்து பேசுறதும் மக்கள் இல்லாத தெருவை பார்த்துட்டு போறது இயல்பு. ஆனா இந்த மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சியாக நீண்ட நாள் ஆண்ட கட்சியாக இருந்த அதிமுக கட்சி எப்படி இவ்வளவு கீழே போச்சு? எப்படி வந்து சீட் இல்லாம போச்சு? எப்படி காலிச்சேர் கட்சியா மாறுச்சு? யோசிக்க வேணாமா? கட்சியை வலுப்படுத்துற வேலையை பார்க்காம அதிமுக சும்மா வார்த்தைகளை அடிச்சு விட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? அதிமுக பிஜேபியினுடைய ஒட்டு உறவு இல்லாம அறுத்து விட்டணும். இல்லைன்னா கட்சியினுடைய ஓட்டை பிடுங்கி, கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பிடுங்கி, காசு கொடுத்து சின்ன சின்ன பதவியில் இருக்கிறவங்களை சேர்த்து எல்லா ராஜகத்தையும் பண்ணுவார் இந்த பிஜேபி கட்சி பண்ணும். தலவாய் சுந்தரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாடி அமைச்சரா இருந்தவர் அதிமுக. தலவாய் சுந்தரம் அவர்கள் கூட்டணியே நாங்க இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு, கூட்டணி கட்சியா இல்லைன்ற பிறகு, கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை மீதும் பிஜேபி மேலும் வச்ச பிறகு கன்னியாகுமரியில ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை அவர் தொடக்கி வைக்கிறார். அதனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் தற்காலிகமா. இப்போ இது எங்க இருந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புல இருந்தவர், ஒரு கட்சியினுடைய அமைச்சரா இருந்தவர், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று பொதுச் செயலாளர் அறிவிச்ச பிறகு எப்படி தலவாய் சுந்தரம் போய் உட்கார்ந்து திறந்து வச்சாரு, பேரணிய துவக்கி வச்சாரு? எப்படி? இதுதான் இங்க இருக்கிற மோசமான சூழல். அதிமுக ஆட்கள் இது முதல் புரிஞ்சுக்கணும். சமூக வலைத்தளத்துல நாங்க திமுக கூட்டணி எதுக்குறோம் அப்படின்னு இருக்கீங்க, எதுக்கணும், கட்டாயம் எதுக்கணும். ஆளுங்கட்சியே எதுக்காம இருக்கக்கூடாது. எதிர்கட்சியினுடைய பிரதான வேலையாக ஆளுங்கட்சி எதிர்ப்பதா இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா யாரு உங்க எதிரின்றத தெளிவா காட்டணும்ல. மத்தியில எல்லாரும் நல்லவங்க, மாநிலத்தில் இருக்க அண்ணாமலை சரியில்லைன்றது உங்க சித்தாந்த குறைபாடை காட்டுது. உங்க கட்சி காவு போயிட்டு இருக்கு.
உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சியினுடைய வளங்களை எல்லாம் உருவிட்டு இருக்காங்க. உங்க கட்சியினுடைய அடையாளத்தெல்லாம் அவங்க புடுங்கிட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சியினுடைய கேடர்ஸ், கீழே இறங்கி வேலை செய்யற தொண்டர்கள் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியார் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இது என்ன அயோக்கியத்தனம்? ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்தவர் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கேட்கணும். சொந்த மாநிலத்துக்குள்ள இதெல்லாம் நடக்குதுன்னா நம்முடைய கட்சியினுடைய பலவீனத்தை அது காட்டுகிறது. எடப்பாடியார் கொஞ்சமாவது யோசிங்க. உங்க கட்சியை கட்டுறதுக்கான வேலையில இறங்குங்க. உங்க கட்சியினுடைய கிளைகளை வலிமைப்படுத்துங்க. அது இல்லைன்னா இப்படிதான் காலிச்சாரை பார்த்து பேச வேண்டி வரும். இப்படிதான் போராட்டத்துல பூரா செல்போன் அடி, எல்லா அடியும் வாங்க வேண்டி வரும். அப்புறம் பிஜேபி கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டு அடையாளமற்றவர்களாக, கட்சியே இல்லாத ஒரு கும்பலா நீங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள், வீதியில் நிறுத்தப்படுவீர்கள். ஞாபகம் வச்சு பொழைங்க. ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு பாக்குறதுக்கே.